கடைசி காலங்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள பரிசுத்தமான சாட்சி சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்துல எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உறங்குறவங்க இது தேவையில்லை, எதையாவது ஒன்று கோழி சொல்லிட்டு இருக்கவங்க தேவையில்லை, குறைய கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு வரவன் தேவையில்லை, என்னை சரியா கவனிக்கலன்னு சொல்றவன் தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு வேணும், என்னை எந்த நிலையில் வைத்தாலும் நான் கர்த்தருக்காக பணி செய்யணும்னு சொல்லி உழைக்கக்கூடியவங்க தான், ஜெபிக்கக்கூடியவங்க தான் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்திற்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவை. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கணும். யாராவது வித்தியாசமான எண்ணத்தோடு இருந்தால் அந்த எண்ணத்தெல்லாம் இந்த நிமிஷமே மாற்றி கர்த்தருக்காக உற்சாகத்தோடு உண்மையோடு நான் பணி செய்வோமானார் அப்படி பணிக்கு தக்க பலனை கர்த்தரை நமக்கு கொடுப்பார். காலை தொடங்கி இந்த மாலை நேரம் வரைக்கும் ஒரு வழிநடத்தல் தெளிவாக ஆண்டவர் நடத்திட்டு போறார். முக்கியமா அழுத்தி சொல்ற ஒரு காரியம் இந்த உபவாச ஜெபம். சிறு பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் பெரிய ஆசீர்வாதம். இனி நீங்க வீடுகளில் போன பிறகு உபவாசம் இருக்க பற்றி உங்களுக்கு ஒரு மன ஐயமே என்ன செய்யாது, வராது. ஏன்னா தனியா இருந்து இதை ஜெயிக்கிறது கஷ்டம். கூட்டத்தோடு இருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் மாஸ்டர் ஆயிடலாம். நம்ம ஃபாஸ்டிங் பிறகுலாம் நம்ம எல்லாரும் யாரா மாறிடலாம், மாஸ்டர் ஆயிடலாம். ஒன்றும் செய்யாது. நான் என்ன செய்ய போகுது, செத்தாக போறோம் இல்லையா? ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க, குத்து உங்க டாக்டர் போட்டு ஊசியை போட்டு குத்தி பொடுன்னு துட்டை பிடிக்க விட்டு ஓடி போயிருந்தாருன்னு அதுக்கட வாழ்ந்துதான் சொல்லி விடுதாரு. ஆனா உபவாசம் இருந்து நம்ம செபிக்கும் போது எல்லா கட்டுகளையும் என்ன செஞ்சிருது மாறி நல்ல விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நேரத்துல சரியாக ஒரு 20 நிமிடம் செய்தியாக நான் சொல்லாம ஒரு 7 படிகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைத்து நிற்பதற்கு ஒரு 7 படிகள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு, என்னுடைய அனுபவத்துல எனக்கு என்னை வழிநடத்தி வரக்கூடிய ஒரு அனுபவங்களை வைத்து ஒரு 7 படிகளை உங்கள்கிட்ட சொல்றேன். முதல் படி என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் கடவுளுக்குள்ள வந்திருக்கிறபடினால, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறபடினால, முதலாவது நமக்கு தனி ஜெபம், தனிமையான வேத தியானம் ரொம்ப அவசியம். முதல் படி என்னதுன்னு கேட்டா, எரிந்து நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கோம். எரிந்து பிரகாசிப்பதற்கு நமக்கு துணை செய்யக்கூடியது முதலாவது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் வேதத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர்களுக்கு நிருபம் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் படி, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போல். நாம எல்லாரும் இந்த உலகத்துல எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சுடர்களை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அடிப்படையில நேற்றிலிருந்து இன்ன வரைக்கும் ஆண்டோடைய பிள்ளைகள் வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய நடைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளை, முதல் ஆலோசனை, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யணும், வரணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் தொழில் பார்த்துட்டே ஊழியம் செய்யறேன், இல்ல முழு நேரமா ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன், நான் என்னுடைய நாட்களை நான் கர்த்தருக்கு பணி செய்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில கூட்டு கழிச்சு கடைசியில பார்த்தா நான் வீணாக என்ன செய்யல, ஓடல. என் காலத்தை பயன்படுத்திட்டேன். என் காலத்தை கர்த்தர் என் கையில கொடுத்த சபை ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த ஐக்கிய ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை, மிஷினரி பணியை, கர்த்தர் என் கையில என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். நான் வீணாக செய்யல, வீணாக ஓடல, அதை நல்லா பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், உண்டாகணும். அது உண்டாவதற்கு வழி என்னன்னு கேட்டா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப நம்ம சுடர்களை போல இந்த உலகத்துல பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு அவசியம் என்னன்னு கேட்டா கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனமாகவே நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னு சொல்லிங்கிற ஆசையோட யாரும் எங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு ஏதாவது ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம என்ன செய்யக்கூடாது,
நினைச்சிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையானால் ஆவியானவரே அதை நமக்கு குழந்தை நிச்சயவர் தருவார். ஆனா வேத வசனம் வந்து ஒரு சுத்தமான கலப்பற்ற மாற்றப்பட முடியாத ஒரு தூய்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள். தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வேத வசனத்தில் உள்ள வசனங்கள். சரிதானா? ஆகினால நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு தீர்க்க தரிசன மொத்த புஸ்தகம். எல்லாரும் உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேதத்தை உயர்த்தி காட்டுங்க. இந்த பரிசுத்த வேத வசனத்தை இது ஒரு சுடர். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலே வேதத்திலே விலை மதியா முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவா, உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவா. வேதத்துல ஏராளமான முத்துக்கள் உள்ளது. நம்ம கரையும் செலுத்தி அந்த முத்துக்களை என்ன செய்யணும்? தேடணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைச்சு நிற்பதற்கும் நம்முடைய ஊழியங்கள் சரியான அடிப்படையில் செய்து முடிப்பதற்கும் முதல் படி என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வசனம். முதல் படி என்னது? கர்த்தருடைய வசனம். அப்ப என்ன செய்யணும் எல்லாரும் அப்படின்னு கேட்டா நம்ம முதலாவது வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். சரியான எல்லாம் நல்லா கவனிக்கீங்களா? நல்ல கவனமா அதை கவனிச்சுக்காங்க. சாத்தா அப்படியே வருவான். வந்து இந்த 7 படியில ஏற விடாது படிக்க அப்படியே 4 படியை பிடிச்சிக்கா, 2 படியை பிடிச்சிக்கா, 1 படியை பிடிச்சிக்கா, அதுல 4-5 படியை பிடிச்சிக்கா, 2-3 படியை விட்டுருன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நடுக்கி பார்ப்பேன். இடம் கொடுத்து கவனமா இருங்க. நீங்க அத்தனையும் ஜெயிக்கணும். நம்ம அத்தனையும் ஜெயிக்கணும். முதல் படி அந்த வேத வசனம். காலையில ஒரு பேப்பர் எங்க வீட்டு முன்னாடி கிடைச்சு, இன்னைக்குரிய பேப்பர். மனசுல ஒரு எண்ணம், பிறகு பேப்பர் படிக்க முடியாது படின்னு சொல்லி இன்னும் பைபிள படிக்கல. இதை பிறகு என்ன செய்ய பார்த்து முக்கில வீசிட்டு இருந்துச்சேன். ஏன்னு சொன்னா முதலாவது படிக்க வேண்டியது வேதவசனம். நான் ஒண்ணு வேதவசனத்தை காலையில அந்த டைம்ல இருந்து சரியா படிக்கல. ஆகையினால படிச்சப்பறம் படிச்சுக்கலாம்னு சொல்லி தூர போட்டு வந்தாச்சு. அந்த அளவுக்கு கவனம் கருத்துமா இல்லைன்னு சொன்னால் நம்ம வேதத்தை என்ன செய்ய முடியாது? தியானிக்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இதை வச்சு நீங்க உங்களை புரிஞ்சுக்காங்க. டிவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம், கிறிஸ்தவ செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், பேப்பர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. டிவியில கிறிஸ்தவ செய்திகள் பார்க்கிற தப்புன்னு சொல்லல. அதை விட முக்கியமானது நம்ம தியானிச்ச பிறகு அதெல்லாம் நீங்க நேரம் இருந்தா இடம் கொடுத்து பாருங்க. இதுவும் அதுவும் ஒண்ணு போல ஓடிட்டு இருக்கும். இங்க என்ன தியானிக்கிறோமோ அதே தியானம் அன்னைக்கு ஒருத்தர் டிவியில செய்தி கொடுப்பாரு. அந்த செய்தி அங்க என்ன செய்யும்? அதே வசனம். நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த காலையில நான் வாசித்த தியான செய்தி யார் சொல்றா? இந்த ஊழியக்காரனை சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம தியானிச்சதுக்கும் அவர் சொல்றதுக்கும் ஒரு பத்திரிகையில வர செய்தி பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? ஒற்றுமையா இருக்கும். அப்ப நம்முடைய தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தியானம் சரிதான், இப்படித்தான் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? உண்டாயிரும். ஆகினால முதல் படி என்னன்னு கேட்டா தனிமையில உட்கார்ந்து வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். இந்த இடத்துல எதுக்கு உங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இல்லை. நீங்க கொஞ்ச நேரம் வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். தனியா உட்கார்ந்து வேதத்தை தியானிச்சு பாருங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா வாழ்க்கையில சுடர்களை போல நம்ம என்ன செய்யலாம்? பிரகாசிக்கலாம். முதல் படி வேத தியானம். சரிதானா? முதல் படி வேத தியானம். அதுக்கு வசனம் பிலிப்பியர் 2:14 அதை குறிச்சுக்காங்க. சுடர்களை போல நீங்க பிரகாசிக்கணும். அங்க எங்க சும்மா மக்கு மாதிரி உட்கார்ந்து கூடாது. சரிதானா? அங்க எங்க சும்மா ஒரு மாதிரி இந்த 1 கண்ணு 1.5 கண்ணு 1.25 கண்ணு எல்லாம் போட்டுவிட்டு கூட விசுவாசம் படிக்கலாம். பிரைட்டா முடிக்கணும். அத்தனை வரும். என் வீடு சரியில்லை, செவ சரியில்லை, பாஸ்ட் சரியில்லை, யோசனாலும் எதுவும் சொல்லக்கூடாது. யாரையும் பத்தி எந்த வார்த்தையும் வாயில வரக்கூடாது. வேதத்தை ஒழுங்கா படிச்சா முதல் குறிப்பு, முதல் படி ஸ்டெப். வேதத்தை என்ன செய்யணும்? தனிமையில உட்கார்ந்து தியானிக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்மகிட்ட சரியா தியானம் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா டிவிலையோ அன்னைக்கு ஆலயத்தில் கொடுக்கிற செய்தியோ பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியோ யாரோ ஒருத்தர் சொன்ன செய்தியோ இல்ல அன்றைக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடிய வார்த்தையோ இதுவும் அதுவும் எப்படி இருக்கும்? ஒண்ணு போல இருக்கும். அல்லேலூயா. 2வது படி என்னன்னு கேட்டா தனி ஜெபம், தனிமையான ஜெபம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு.
அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். குறிச்சுக்காங்க அந்த வசனத்துல கடைசி பகுதி, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த வார்த்தை முக்கியம். அப்போஸ்தலர் 9:11 கடைசியில சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெப ஐக்கியத்தில் உள்ள எல்லாரும் நம்முடைய பிரதானமான வேலை என்னன்னு கேட்டா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அவள் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறாள். சரிதானா? என்ன ஜெபம் பண்றாங்க? தனி ஜெபம் பண்றாங்க. இந்த தனி ஜெபம் சரியா இருந்தா கூட்டு ஜெபம், குழு ஜெபம், குடும்ப ஜெபம், ஐக்கிய ஜெபம் எல்லாம் சரியா வந்துடும். கோளாறு நான் சொல்ற பாயிண்ட் அத்தனையும் சரியா இருந்தா கோளாறே வராது. இப்ப நான் கோளாறெல்லாம் நிமிர்த்தி பண்ணக்கூடிய, கூறெல்லாம் நிமிர்த்தக்கூடிய வசனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எளிமையான முறையில பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 7 படியில 2வது படி என்னன்னு கேட்டா ஜெபம். 7 படியில 2வது படி என்னது? ஜெபம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஒரே நாள்ல 1 மணி நேரம் ஜெபம் நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபிக்கணுங்கிற ஆசையை உண்டாக்கி அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துல கொஞ்ச நேரம் பிசாசு நம்மளை போராடிட்டு இருப்பான். அவன் நம்மளை ஜெபிக்க விட மாட்டான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நம்மை தாக்கக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அந்த பிசாசை தூர போடுங்க. நம்ம ஜெபம் நல்லா ஃப்ரீயா செய்யும், ஜெபிக்க முடியும். 2வது படி என்னன்னு கேட்டா ஜெபம், தனி ஜெபம். சரிதானா? 2வது படி என்ன சொல்லுங்க எல்லாரும்? தனி ஜெபம். நம்ம எல்லா ஊழியர்களா இருக்கு, எவருக்குனாலும் இதே தான், விசுவாசிக்கு தான், ஊழியர்களுக்கு தான், எப்பேற்பட்ட ஜெப ஐக்கியத்தில் உள்ளவங்கள யாரா எல்லாருக்கும் இதே படிகள். 2வது தனி ஜெபம். தனி ஜெபத்துல எல்லாரும் தேர்ச்சி அடையணும். போராடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தனி ஜெபத்துல எல்லாம் மாஸ்டர் ஆயிரும். எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு கிடப்பாங்க. ஆளோட சேர்ந்து நம்மளும் கிடந்து என்ன செய்ய கொரட்டை ஓட்டு கிடக்கூடாது. சரிதானா? நல்லா கவனிங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம்? தூங்குவோம். காலையில எழுப்பி பார்த்துடுவோம்னா இப்ப பண்ணாத நாளைக்கு பண்ண மாட்டான். ஆகினால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா தோத்திர போட்டு தனி ஜெபத்தை கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா கொண்டு நடந்து பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா தூக்கம் மாதிரி தெரிஞ்சா முகத்தை நல்லா கழுவி பாருங்க. வீட்டுல தண்ணி இருக்கா இல்லையா? வீட்லயும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் முகத்தை கழுவி என்ன செய்யுங்க, முகத்தை துடைக்காதுங்க. தண்ணீரோட இருக்கட்டும், முகம் கண்ணீரோட இருக்கட்டும், தண்ணீரோட என்ன செய்யட்டும், அந்த முகம் இருக்கட்டும், துடைச்சிடாங்க. அதாவது கொஞ்சம் அந்த தூக்க கலக்கத்தை என்ன செய்யணும். அது முடிக்கலையா கொஞ்சம் நடங்க, முடியலையா கொஞ்சம் குதிங்க, முடியலையா கொஞ்சம் ஓடுங்க. எங்கே அந்த வீட்டு ரூமுக்குள்ள ஏதாவது சில செயல்களை என்ன செய்யணும்? இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். இந்த மாம்சத்தை அந்த ஆவிக்குள்ள ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். இது ஒரு மாதிரி இழுக்கும் கழுவிக்குது. ஏன்னா எங்க இருந்து வந்தது இந்த மாம்சம்? அது எங்காவது போகுது. ஆமா, போட்டு மிதிச்சு உள்ள ஓடத்தான் போறான் ஒரு நாள் எல்லாரையும். ஆகையினால இது இங்க இருந்து வந்ததுனால கீழே தான் இழுக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆவி எங்க இருந்து வந்தது? அப்ப இதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். மாம்சம் அப்படியே சோமனை விடாதபடி இந்த கையை கொண்டு என்ன சாய்க்க சொல்லணும். தூணு எங்க இருக்குன்னு பார்க்க சொல்லணும். எங்க லேசா சாஞ்சிக்கலாங்க. இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? தனி ஜெபத்துல எல்லாரும் மாஸ்டர் ஆயிடணும். சரிதானா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சரிதானா? அந்த பவுலுக்கு ஆரம்பம் அதான், மரியாதையுடைய ஆரம்பம் அதான். 48 நாள் ஃபாஸ்டிங் போ. அவர் சொன்ன எல்லா பாவத்தையும் ஆண்டவர் அடிச்சு நொறுக்கிட்டார். இனி கவனமாக இருந்த கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம்? நிலைச்சு நிற்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் நடத்துறாரு. முதல் படி தனிமையான வேத தியானம். 2வது படி தனிமையான ஜெபம். தனிமையான ஜெபம். இப்ப கையில வேதத்தை எடுத்தாச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப உலகத்துல நிறைய கண்ணு, நம்ம வீட்டில் உள்ள பேருடைய நிறைய கண்ணு அப்படியே நம்மளை எரிச்சுவாங்க. பார்வை இல்லாமனுக்கும் பார்வை வந்துருப்போம். நம்மள ஒரு மாதிரி பார்ப்போம். முன்னால ஒரு மாதிரி பார்வை இல்லம்மா, இப்ப நம்மளை பார்க்க ஒரு ஸ்பெஷல் பார்வை பிசாசு கொடுத்துருவாங்க. நல்லா பாரு, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், சோமனதான் ஆகலாம், பைபிளை படிக்க ஆகலாம், அது எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி பாண்டியில நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறது திருன்னு நினைச்சு மக்கள் நிற்பாங்க. சாட்சியா இருக்கணும். 3வது படி என்னன்னு கேட்டா சாட்சி. 3வது படி என்னது? சாட்சி. அல்லேலூயா. 3வது படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்து நிறுத்துவதற்கு முதலாவது தனி வேத தியானம், 2வது தனிமையான ஜெபம், 3வது சாட்சி. அந்த சாட்சியா இருப்பதற்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 குறிச்சிக்காங்க. அப்போஸ்தலர் 1:8 சாட்சியின் வசனமா குறிச்சிக்காங்க. பசங்க
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கைதட்டுங்க எல்லாரும். எனக்கு யாரா இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இங்க இந்த ஜெப ஐக்கியத்தில் உள்ளவங்களுடைய சாட்சி எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயா முழுவதில் மட்டுமல்ல, சமாரியாவில் இல்ல, எங்க வரைக்கும் போகணும்? உலகம் முழுவதும் போகணும். அந்த விசுவாசம் உலகம் முழுவதும் போகக்கூடிய விசுவாசமா மாறணும். அதுக்காக தான் இன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போட்டு 110 பொறுப்பாளர் திட்டம். அதான். இது ஒண்ணும் தோல்வி கிடையாது, இது ஒண்ணும் குறையில்லை. இது தேவன் கொடுத்த திட்டம், தேவன் கொடுத்த தரிசனம். தீவிரமா நடந்தே தீரும். அதுக்கு எல்லாரையும் ஆண்டவர் இழுத்து கொண்டு போறார். மூன்றாவது படி சாட்சி. எங்கெல்லாம் சாட்சியா இருக்கணும்? முதலாவது சாட்சி எருசலேம் போட்டிருக்கு. முதலாவது எங்க? எருசலேம்னா நம்முடைய வீடு. எருசலேம்னா என்னது? நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்து இருக்கோம். இந்த கூட்டம் முடிஞ்ச போற நாளைக்கு எல்லாரும் இங்கே இருக்க போறோம். எல்லாரும் எங்க போறோம்? வீட்டுக்கு தான் போறோம். எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு. வீடு இருக்கவங்களா இல்லையே சொல்லுங்க ஆகும். வீட்டுல குடியிருக்கவங்களா இல்லையே சொல்லுங்க ஆகும். எல்லாரும் வீட்டுல இருக்கா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு தான் போறோம். போறோம் கூட்டத்துக்கு போறான். என்னதை அள்ளி கொண்டு வந்தானோ அப்படின்னு சொல்லி சில வீட்டுல இப்ப சில வீட்டுல சந்தோஷமா எடுப்பாங்க. சில வீட்டுல அப்படியே ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா நஞ்சா இருக்கும். நஞ்சாவது இன்னைக்கு சில ஆட்களுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு சொன்னா அப்படி கசப்பா இருப்பாங்க. அவங்களால அந்த குடும்பத்தின் சாபங்களை வச்சிருக்காங்க. அந்த சாபங்களை உடைப்பதற்காக தான் இயேசு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறும், கர்த்தர் மாற்றுவார். முதலாவது எருசலேமுடைய சொந்த வீடு. இரண்டாவது யூதேயா, நம்முடைய சபை, நம்ம குடியிருக்க நம்ம இருக்கக்கூடிய சபை. அடுத்தது சமாரியா, இன்னும் நம்முடைய தேசம்னு போட்டுக்காங்க. அடுத்தது உலகம் முழுவதும் நம்ம யாரா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். மூன்றாவது படி ஜெபம் பண்ண, வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம விவசாயம் பார்த்தாலும், வியாபாரம் பார்த்தாலும், ஊழியம் செய்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும், உத்தியோகம் செய்தாலும் யாரா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கணும். இதெல்லாம் அஸ்திவாரங்கள். இதெல்லாம் அஸ்திவார உபதேசங்கள். இந்த அஸ்திவாரங்கள் சரியா இருந்தா பில்டிங் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், போடலாம். அஸ்திவாரம் ஒண்ணும் இல்லாம சும்மா கூட வச்சுட்டு போட்டா 4 நாளைக்குள்ள மண்டைக்குள்ள வந்து என்ன செய்யும், விழுந்து மண்டை கண்டெல்லாம் நொறுங்கிறேன். கூட இருக்கணும் செத்தான். மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா சாட்சி. நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போன பிறகு உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்ப்பாங்க, சபையில் உள்ளவங்க பார்ப்பாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேனே, இவன் போயிருக்கானே, ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு வித்தியாசமான விஷயம் பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியா இருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். இல்லையா? நீங்க ஒண்ணும் பிரமாதமாங்க, அந்த பிரசங்கம் நடந்து இந்த பிரசங்கம் வந்து அவர் மியூசிக் போட்டார், இவர் பாட்டு படிச்சாரு, அவர் அப்படி செஞ்சாரு, டிவி வேணா இந்த படம் எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஊமையா இருக்க போதும். அல்லேலூயா. அமைதியா இருக்க படிச்சுட்டாலே, அந்த அமைதியில ஆவி வந்துட்டாலே நம்மளை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மளுடைய யாரும் அனாவசியமா ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கை தட்டுங்க, கர்த்தரை துதிங்க, ஓடு கொந்தளிச்சு கிடப்போம். நேரத்தில் தமிழ்நாடுலாம் ஒரே கொந்தளிப்பு டாப்பா. நமக்கெல்லாம் தூக்கம் வந்து ராத்திரி 10 மணி 11 மணிக்கு. அவனுக்கு என்ன உற்சாகம். நீங்க 11 மணிக்கு தாண்டியும் ஒரு எங்க படுத்துனா அவனை தாண்டி அங்க விடுது. அந்த ஆவியெல்லாம் ஓடி போயிடும். அந்த பொருளாத ஆவியெல்லாம் வந்து விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். தம்பி ராஜ்குமார் சொன்னாங்க, தம்பி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுல போய் ஜோம் பண்ணுங்க, அவன்கிட்ட ஒண்ணு சொல்ல கண்டுக்கிட வேண்டாம். நேற்று கொஞ்சம் கர்த்தருடைய செய்தி கேட்டனால சில அந்த இந்த ஸ்பிரிட் போய் அந்த பொருளாத ஆவி கொஞ்சம் குத்தி விட்டுருக்கோம். அது கடந்து என்ன செய்யுது, அப்படியே துள்ளுது. இந்த ராத்திரி சில பேர் துள்ளுதாங்க பாத்தீங்களா, சில கேட்டக்காரங்க. அந்த ஆவி உங்களை விட்டு போக போகுது. அல்லேலூயா. அந்த ஆவி உங்களை விட்டு போக போகுது. இன்னைக்கு 3/4 மேல போயிடும். நாளை காலையில் எழும்போது பியோரா எழும்பும். அல்லேலூயா. ஐயா குதிக்கானாலும் கூட நீங்க வேண்டாம், குதிக்க வேண்டாம், பேசாம உட்காருங்க அப்படின்னு. இது வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள் எல்லாம். அம்மா நாட்டில் ஒரு தடவை மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப துள்ளிக்கிட்டு இடந்தான். சரியான வாலிப பையன். அவனை பிடிங்க, நாங்க ஒண்ணு கேண்டா ஐயா, அவனை நம்மளால பிடிக்க முடியாது, அவனை கடவுள் பிடிக்காங்க. அது சும்மா இடக்க மாட்டா அந்த மலையில போய் ஏறினான். ஒரு கொப்பை பிடிச்சான், கொப்பை ஒரு கையோட வந்துருக்கு. கிட்ட பொத்துன்னு நிச்சயதான் விழுந்தான். தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டாங்க. கதை அப்படிதான் நிச்சயம். கடைசியில ஊசியை போட்டு கை காலில் கெட்டு போட்டு 2 நாள் இடத்த விட்டே நவடல. இடத்த விட்டே என்ன செய்யல, அமைதியா ஆயிட்டான். அமைதியா ஆயிட்டான். நமக்கு அப்படிலாம் வேண்டாம், உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. வீடுகளுக்கு போன உடனே எல்லாரும் எப்படி இருங்க,
சாட்சியா சாட்சியா இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சாட்சியா நம்ம இருக்க ஆரம்பிச்சுட்டா அவனை போல இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. தரங்கம்பாடியில படிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு தமிழ் பண்டிட் வரதராஜன் சொல்லி ஒரு தமிழ் பண்டிட், அவர் புற மதத்தில் உள்ளவர். அங்க எல்லாம் டைனிங் ஹால்ல சாப்பாடு நடக்குது. அவன் வேற ரசம் சரியில்லை, அப்படம் சரியில்லை, அது சரியில்லை, எதையா சொல்லிட்டு கிடப்பான். நம்ம ஒண்ணும் நினைக்க முடியாது. சொல்லுங்க, நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இல்லையா? நமக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா இயேசு நல்லவரா இருக்கா? நமக்கு அப்பளமும் நல்லா தான் இருக்கு, புளிப்பு இல்லாத ஒரு ருசி இல்லாத ரசமும் எல்லாம் நமக்கு அப்படிதான் இருக்கு. ஒண்ணு போல நல்லா தான் இருக்கு. அவர் சொல்லுவாரு, நான் இந்த சயின்ஸ் ஸ்கூல் போய் சரியா 2 வாரம் கூட ஆகல, இந்த அவரை போல இருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லையா? அவரை போல இருங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் பண்ணிட்டு சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம். சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் எப்படி சாட்சியா இருக்கணும்னு நமக்கு நல்ல ட்ரைனிங், அந்த ஞானத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். சாட்சியா வாழ்றது வந்து ஞானத்தின் ஆவி. அந்த ஞானத்தின் ஆவியை ஊற்றி நம்ம எப்படி நம்மகிட்ட ஒருத்தர் பேச வராங்க, நம்ம எப்படி அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்களை மதிக்கணும், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அந்த நேரம் டக்குன்னு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருவாரு, கொடுத்துருவாரு. அதனால இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் பேசுறது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் பேசுறது ஒரு நாள் எல்லாம் காணாது. இருந்தாலும் நீங்க எல்லாம் தேர்னவங்களா இருக்கனால உங்களுக்கு யூகேஜில போகாம நிறைய காலேஜ் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மூன்றாவது படி என்னன்னு கேட்டா, சாட்சியா வாழ. சாட்சியா வாழ்றது துணை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம முடியவே முடியாது. அவர் எல்லாம் ஒண்ணு நடக்காது. அவர் நம்மகிட்ட இருக்கும்போது எவர் என்ன சொன்னாலும் மாட்டுக்கு மட்ட மாதிரி நிற்போம். எவன் நம்ம என்ன யாசினாலும் சரி அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டோம். என்னத்தை முட்டை கட்டி நமக்கு எழுதினாலும் சரி தூரத்துக்கு போடுவோம். எவன் நமக்கு என்னத்தை பேசினாலும் சரி, என்னத்தையோ பேசிட்டாக்காப்பா, யாரையோ பேசிட்டு நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். கருத்தரை பார்த்து கரெக்டா காத்த பிடிச்சி நினைச்சு வரவன திருக்குன்னு திரிக்கிறவன், நமக்கு விரோதமா நிற்கிறவன ஒருத்தனை விட மாட்டேன். 3வது படி என்னது? சாட்சி. 4வது படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபெல்லோஷிப், ஐக்கியம். இது ஒரு ஃபெல்லோஷிப், இது ஒரு ஃபெல்லோஷிப். ஐக்கியம் ரொம்ப அவசியம். முதல் காரியம் எப்படி முக்கியமோ, 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் எப்படி முக்கியமோ, அதே போல 4th ஸ்டெப் ரொம்ப முக்கியம். 4வது படி ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டா என்னது? ஐக்கியம். என்னது? ஐக்கியம். முட்டு கட்டாதீங்க. நிறைய பாருங்க, முட்டு கட்டிட்டீங்கன்னா அந்த முட்டு கட்டணும் ஒரு பெரிய நோய். அப்படி ஒருவேளை கெட்டிட்டாலும் டக்குன்னு அந்த முட்டை உழைச்சி விட்டணும். வெளிய நம்ம இப்படி கெட்டிட்டோன்னு சொன்னா கடைசியில ஒரு காலத்துல எங்க கெட்டுவான்? கண்ணு ஒண்ணு பிறகு அதுக்கு மேல விளக்கம் சொல்ல விரும்பல. இதெல்லாம் நீங்க கோபமா எடுத்துக்கிட விட, கொஞ்சம் சீரியஸா சில வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ரொம்ப நன்மையா என்ன செய்யும், மாறும். இப்பவே நம்ம கெட்டிட்டு எவனும் கெட்டக்கூடாது. சாத்தா அப்படி கெட்டியதுக்காக இடம் கொடுப்பான். நம்ம இடம் என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. கவனமா இருக்கு. ஃபெல்லோஷிப் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபெல்லோஷிப் இல்லாம ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நீங்க ஃபெல்லோஷிப்புக்கு வாங்க. ஃபெல்லோஷிப்பை யாரும் பகைக்கங்க. ஃபெல்லோஷிப்பை குறை சொல்லாதுங்க. ஃபெல்லோஷிப்ல குறைகள் இருக்கும், ஆனா கர்த்தர் நிறைவானவர். நீங்க வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க, புது பலன் பெறுங்க. ஹல்லேலூயா. இயேசுநாதரே 12 பேர் திரளான மக்களோடு இருக்கிறாரு. பிறகு 12 பேரோட இருக்கிறாரு. அதுல 9 பேர் 3 பேரோட கூட இருந்து நம்ம எல்லாரும் அப்படி போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெல்லோஷிப் என்ன செய்யறாரு, உண்டாக்குறாரு. நம்மளாம் ஏமாத்திரம். நான் ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாக்க போறேன், நீ ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாக்கணும். இது என்னது, வியாபாரமா? கர்த்தருடைய கிருபை இல்லாம எந்த ஃபெல்லோஷிப் என்ன செய்ய முடியாது, நிலைநிற்கவே முடியாது. இது தேவன் உருவாக்கின ஒரு ஐக்கியம். இதனுடைய ஃபவுண்டர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய ட்ரெஷரர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய செக்ரட்டரி பரிசுத்த ஆவியானவர், மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. 4வது ஸ்டெப் என்னன்னு கேட்டா, ஃபெல்லோஷிப். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஃபெல்லோஷிப் எதுவோ அந்த ஃபெல்லோஷிப்போட ஒரு தொடர்பு எப்பொழுதும் வச்சுக்கணும். கர்த்தர் நம்மளை எப்படி வித்தியாசமா எப்படி நடத்தினாலும் இருக்கட்டும். நீங்க வெளிநாட்டுல போங்க, அமெரிக்காவில் இருங்க, லண்டன்ல இருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருங்க. ஆனா ஃபெல்லோஷிப் எங்க உங்களுக்கு இருந்துச்சோ அந்த ஃபெல்லோஷிப்போடு மாசம் ஒரு முறை தூரத்துல இருந்தா போய்க்கணும், பக்கத்துல இருந்தா அடிக்கடி போய்க்கணும், அடிக்கடி இந்த ஃபெல்லோஷிப் போய் பார்க்கணும், எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெல்லோஷிப்போடு சேர்ந்து நம்ம ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும், இருக்கணும். சரிதானா? இது எத்தனை ஸ்டெப்? இது 4வது ஸ்டெப். மணி நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க அனுமதி கொடுத்தா கூட ஒரு 10 நிமிஷம் மட்டும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டு. என் டைம் முடிஞ்சு போச்சு. நான் பொதுவாக டைம்ல எல்லாம் முடிச்சிருவேன். 4 ஸ்டெப் போதும். இப்ப ஜெபம் பண்ணி அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ள போயிடலாம். வேண்டான்னு ஒரு சொல்றீங்க, மற்றவங்க பிறகு சொல்லிடுவோமா? பிறகு மிச்சது மீதிய சொல்லிடுவா.
உங்க அனுமதியோட தான். இதுக்கு மேல உள்ள டைம் வந்து உங்க அனுமதி தான், எனக்கு தெரியாது. 4வது ஸ்டெப் வந்து ஃபெல்லோஷிப் ரொம்ப அவசியம். ஃபெல்லோஷிப்புக்கு அடிக்கடி கடிதம் எழுதுங்க, ஃபெல்லோஷிப்புக்கு அடிக்கடி போன் பண்ணுங்க, ஃபெல்லோஷிப்புக்கு அடிக்கடி வாங்க, ஃபெல்லோஷிப்போட இணைஞ்சிருங்க. அது உயர்த்தும். வசனம் சொல்லுது, பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் படியும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இருவர் கூடியிருப்பது நலம், நல்லது. வேதத்துல நல்லதுன்னு போட்ட பிறகு இதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஒண்டியாய் என்ன அர்த்தம்? தனிமையா. தனிமையா ஒருவர் இருப்பதை பார்க்கலும் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது. 2 விசுவாசி சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் தாங்கிக்கணும். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை தூக்கி என்ன செய்யலாம், எடுத்து நிறுத்திக்கலாம். ஒண்டியா இருந்து விழுகிறவருக்கு அதனால எது அவசியம்? ஃபெல்லோஷிப் அவசியம். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு உதவியா இருந்த ஊழியரையும் அந்த ஃபெல்லோஷிப்பையும் நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. அதை மறந்தால் யாரை மறக்கிறது ஒப்பு? ஆண்டவரையே மறக்கிறதுக்கு எல்லாம் உணவுல தான் வந்துட்டே இருக்கு. இப்படி நிறைய பேர் ஃபெல்லோஷிப்புல மறந்ததுனால வாழ்க்கையில பலவிதமான வீழ்ச்சிக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த ஃபெல்லோஷிப்போடு இருக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஞானியா இருக்கிறாங்க கருதுறவங்களால. 4வது படி வந்து என்னது? ஐக்கியம். முதலாவது நல்லா சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நம்பர் போட்டு சொல்லுங்க. 5 வரலாம் காட்ட வேண்டாம், இப்ப 5 வரலாம் காட்ட வேண்டாம், நம்பர் 1 தான் சொல்றேன். தனிமையான வேத தியானம், 2வது தனிமையான ஜெபம், 3வது சாட்சி, 4வது ஐக்கியம், ஃபெல்லோஷிப். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கு. சரிதானா? ஆண்டுடைய பிள்ளைகளோடு வேற ஐக்கியமே வேண்டாம். ஆசீர்வாதி ஐக்கியம், சினிமாக்காரன் ஐக்கியம், அவன் அந்த சங்கம் அந்த ஏக்கம் ஒண்ணும் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருந்தா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நமக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்னை ஆண்டவர் கூட வழி நடத்தினது ஜேம்ஸ் 69ல். நாங்க வருவதற்கு முன்னாடி முன்னால பேசினேன், ஆனா நீங்க எப்படியா முகாமுக்கு வந்துடலாமா? தம்பி, என்னால் வர முடியாத சூழ்நிலை, ஆனா என் உடம்புதான் மெட்ராஸ்ல இருக்கே ஒழிய என் ஆவியின் ஜீவன் எங்கதான் இருக்கு, அந்த ஃபெல்லோஷிப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அந்த ஐக்கியம் இவ்வளவு வருஷம் ஆனாலும் உடையாம இருக்கு. அல்லேலூயா. நமக்கு பலகீனம் வருவோம், நமக்காக அவங்க ஜெபம் பண்ணி தாங்குவாங்க, நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம பலருக்கு ஆலோசனை சொல்லிடலாம், நமக்கு ஒருத்தர் ஆலோசனை என்ன செய்யணும்? வேணும். நம்ம முதுகுக்கு பின்னால் உள்ள தூசி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அது யாருக்கு தெரியும்? மற்றவங்க சட்டையில பின்னால் ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க, எனக்கு அது தெரியுமா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னா உங்க சட்டையில பின்னால எங்க சார்ந்திருக்கீங்கன்னு ஒரு அழுக்கு இருக்கு. எது சொல்லுது? ஃபெல்லோஷிப் சொல்லுது, ஐக்கியம் சொல்லுது. நீங்க நிறைய பேர் பல சூழ்நிலையினால நீங்க வர முடியாட்டாலும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஐக்கியத்துக்கு வந்திருப்பதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடைசி காலத்துல கர்த்தர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார், விடமாட்டார். உண்மையாக ஒப்பு கொடுத்தவங்களை கர்த்தர் விடவே மாட்டார். 4வது ஸ்டெப் வந்து என்னது? ஐக்கியம், ஃபெல்லோஷிப். 5வது ஸ்டெப் வந்து சபை. நமக்குன்னு ஒரு சபை என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த சபையில கர்த்தர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரோ அந்த சபையிலே நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். நம்ம கர்த்தர் ஒருவேளை வழி நடத்தினால் நம்ம சபைக்குரிய காரியங்கள்ல கர்த்தர் நடத்துறபடி செய்யலாம். மற்றபடி நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட சபையில, எந்த சபையில கர்த்தர் நமக்கு ஐக்கியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த சபையிலே நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சரிதானா? இதுல சில விதிவிலக்கு என்னன்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்காங்க. சில விதிவிலக்கு என்னன்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு தனி சபையை கொடுக்க கர்த்தர் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா தைரியமா என்ன செய்யலாம்? செய்யலாம். நாம இவர் எனக்கு பிடிக்கல அதனால தனியா வந்தேன்னு என்ன செய்யக்கூடாது? சரிதானே? ஆகையினால அடுத்தபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்ச்சி இல்லாம நம்மளை வளர்ப்பதற்கும் நம்மளை தாழ்த்தி கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு சபை. நமக்குன்னு ஒரு சர்ச் இருக்கணும்.